அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெரும்பாலான அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கறது தவிர்க்கிறாங்க. ஆனாலும் ஒரு சில அமைச்சர்கள் பேட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள், ஒரு சில கருத்துக்கள், அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு நாள் 2 நாள் தமிழகத்தில் ஒரு ட்ரெண்டிங்காக பேசு பொருளாக மாறுது. அது தொடர்புடைய தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். முதல் இடத்துல புஷி ஆனந்த் இருக்கிறாரு. புஷி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவருடைய வலதுகை, இடதுகை, நம்பிக்கை, தும்பிக்கை எல்லாமே அவர் தான் இருந்துட்டு வராரு. ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து கட்சி ஆரம்பித்த வாட்டி விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த வாட்டி ஒரு விஷயம் நடக்குது. ஒரு சில இடத்துல பேசும்பொழுது என்ன பண்ணுறாரு, இவர் பேசக்கூடிய விஷயங்களும் ட்ரெண்டிங்காக மாறினுச்சு, காமெடியாக பார்க்கப்பட்டது, நகைச்சுவையாக பார்க்கப்பட்டது. அப்படி அவர் என்ன சொன்னார்னு சொல்லி கேட்டோம்னா, எங்கள் தலைவரை நாங்கள் இட்டுன்னு போகிறது தான் எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குதுங்கிறாரு. அதாவது கூட்டிகிட்டு போகிறேன், திரும்ப அழைத்து செல்லுதல்னு சொல்ல தெரியல அவருக்கு. இட்டுன்னு போகிறதுங்கிறாரு. ஒருவேளை ஒரு பாண்டிச்சேரியில் பிறந்து வளர்ந்தவரனால அப்படி பேசுகிறாரா, இல்லை மெட்ராஸில் பிறந்து வளர்ந்தவனால அப்படி பேசுகிறாரா, இல்லை அவருடைய ஊர் ஸ்லாங்காக என்னமோ தெரியல. நாங்கள் சேலம் மாவட்டத்தில் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஊர் ஸ்லாங் இருக்குது. ஒருவேளை அவரோட ஊர் ஸ்லாங்னால அப்படி பேசுகிறாரு என்னமோ தெரியல. ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டுடைய அமைச்சரவைகளை கடந்த 70 வருஷமாக இந்த மாதிரி யாருமே வந்து இட்டுன்னு போகிறோன்னு சொல்லி சொல்லாத அளவுக்கு நாங்கள் ஒரு பார்க்காத ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால தான் கொஞ்சம் அது புதுசாக தெரிஞ்சிச்சு. மித்தபடி ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு அமைச்சராகிட்டாரில்ல, 5 வருஷத்தில் எங்களுக்கு பழக்கமாயிரும், வேறு ஒன்றும் கிடையாது. அதே புஷி ஆனந்த் வந்து இப்போ அமைச்சரான வாட்டி இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நடித்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு கட்சிக்காரங்களுக்கு. ஓகே, ரசிகர்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி மேட்டூரில் குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறந்து விடணும். நம்ம திறந்து விடல. தமிழ்நாட்டில் மேட்டூரில் தண்ணி திறந்து விடல. என்ன காரணம், நம்மக்கிட்ட 40 TMC தான் இருக்குது. ஒட்டுமொத்த டேமோட கெப்பாசிட்டி 93 TMC. நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் 40 TMC தான். குடிநீர் தேவைக்கு தான் சரியாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வினாடிக்கு 1000 கண்ணாடி தண்ணீர் மட்டும்தான் குடிநீருக்கோசரம் திறந்து விட்டு எடுக்கிறாங்க. குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறந்து விட முடியல. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வருத்தம் தெரிவித்தாரா? கிடையாது. சொல்லலை. சரி, ஓகே. இவங்க கட்சியில் ஆட்சி வரதுக்கு முன்னாடி நீட்டுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா இறந்து போன மாணவி அனிதாவுடைய உடலுக்கு அவங்க குடும்பத்துக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்தினார். அன்னைக்கு நடிகராக இருந்தால் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிற விஜய் அண்ணா இன்றைக்கி அவங்க முதலமைச்சர் ஆகிட்டாங்க. நீட்டை தடுத்து நிறுத்த ஏதோ முயற்சி எடுத்தாங்களா, ஏதோ செஞ்சாங்களா? கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா, இப்போ சமீபத்தில் இப்போ போன வாரத்தில் சபரிவர்மன் சொல்லக்கூடிய நாகர்கோவிலை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெட்டி கடை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு 180 ரூபா மதிப்புடைய குட்கா பொருள் வச்சுருந்த ஒரு நபரை காவல்துறை பிடிச்சி கொண்டு போகிறாங்க. சிறையிலேயே அவர் வந்து மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. அவரை ஏதோ பிடிச்சி சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து நாங்கள் வந்து தமிழக அரசு சார்பாக இரங்கல் தெரிவிக்கணும், இது தவறாக வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது வருத்தம் தெரிவித்தாரா? கிடையாது. அவங்களுடைய தலைவர் நடித்த படம் ரிலீஸ் ஆகுது, அதையெல்லாம் திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்னு சொல்கிறாரு. எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாருங்க பாங்க ஒரு அமைச்சர், எப்படிப்பட்ட ஒரு மனநிலை. அடுத்தது 2ஆம் இடம் யார் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆதவர்ஜுனா. அவர் என்னப்பா பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர். அப்படிங்கிற சூழ்நிலை அவர் என்ன பண்ணுறாரு, விளையாட்டுக்கு ப்ரொமோஷன் பேசுகிறாரு. இப்போ நான் ஒரு ஃபீல்டில் இருக்கேன்னா என் ஃபீல்டு பெருமையாக பேசலாம், ஓகேங்களா? அதை வந்து அந்த மாதிரி நினச்சி என்ன சொல்லிட்டாரு, விளையாடுறது கஷ்டம், விவசாயத்தை விட அது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லியிருக்கிறாரு. விவசாயத்தை விட விளையாடுறது கஷ்டமா, விவசாயம் ஈஸியாக. சரி, லாட்ரி சீட்டில் புழங்குறவங்க கால் மேலே கால் போட்டுட்டு துண்டு சீட்டில் எழுதி அவங்க மாமனார் விற்றாரு. இப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்கிறோம் அப்படின்னு இல்லை. இப்படி வந்து துண்டு சீட்டில் எழுதிக்கிட்டு சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு அப்படி இருந்து வளர்ந்து வந்த ஒரு வாழ்க்கை. அது வந்து பணத்திலே பிறந்து பணத்திலே வளரல, பணத்திலே இப்போ மிதக்கிறதுனால அவங்க மாமனார் குடும்பம் பெரிய குடும்பம், அவங்க மாமியார் எம்எல்ஏ, அவங்க மச்சான் புதுச்சேரியில் எம்எல்ஏ, இப்படி மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து விவசாயத்தோட அருமை தெரியல. ஏன் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு அடுத்த பிறவின்னு இருந்தால் நான் விவசாயியாக தாங்க பிறந்தேன்னு சொல்கிறாரு. ஏன் விவசாயியாக பிறக்கிறது என்ன அடுத்த பிறவியில் தான் பண்ணணுமா? இந்த பிறவியில் ஒரு 10 ஏக்கர் காடு வாங்கி, அதான் அவர்கிட்ட 1000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது, ஒரு 10 ஏக்கரில் வாங்கி அரசியலை விட்டு விலகி போயிட்டு நம்ம அண்ணாமலை அண்ணா எப்படி பிஜேபி அண்ணாமலை அண்ணா எப்படி விவசாயம் பண்ணுறாரு, ஆடு மேய்க்கிறாரு, மாடு மேய்க்கிறாரு, அந்த மாதிரி இவர் போய் மேய்க்கலாமே, விவசாயம் பண்ணலாமே விஜய் அண்ணா. அதை பற்றி ஒன்றும் கிடையாதுல்ல, யார் வேணும் என்னென்ன பண்ணலாம்ல விவசாயம். அதுக்கு எதுக்கு அடுத்த பிறவியில் ஏன் நான் விவசாயியாக பிறக்கணும்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் சொல்லலாம், நான் வந்து அடுத்த பிறவியில் வந்து அமெரிக்காவுடைய அதிபரோட பையனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு சொல்லுவாங்க, நான் அங்கே போய் இது பண்ணுன்ட்டேன். இந்த பிறவியில் நான் வந்து ஒருத்தர் பையனாக பிறந்துட்டேன்,
இன்னொருத்தருக்கு போய் நான் பையனை பிறக்க முடியாதுல்ல, அதனால சொல்கிறாங்க. இப்போ விவசாயம் இருக்கிறது, விவசாயிங்கிறது ஒரு சேவை. அந்த சேவையை நான் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த பிறவியில் தான் பண்ணுவோன்னா அது எந்த விதத்தில் எந்த முறையில் ஏற்புடையதாக இருக்கும்? ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு, அதை பார்த்துட்டு இவரும் சொல்கிறாரு. அடுத்த திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ என்னங்கிறாரு, இந்த மாதிரி திருச்சியில் இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட குப்பைகள் இருக்குது, இத்தனை வருஷமாக டன் கணக்கில் சேர்ந்துருக்குது, இந்த குப்பையெல்லாம் கொண்டு போயிட்டு கல்குவரியில் இருக்குது, அந்த குழியில் போட்டு மூடி வச்சிடலாம், எப்படி மழை நல்லா இருக்குதா மழை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து உண்மையிலே ஏற்புடையதான ஒரு கருத்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையாலுமே ஏற்புடைய கருத்து கிடையாது. கல்குவாரியில் போயிட்டு குப்பையை போட்டு மூடி வச்சோம்னா நீர் மாசுபடும். அந்த பாறை இடுக்குகளில் இந்த பயோகேஸ் அப்படிங்கிறது நச்சு வாயு, உயிரி எரிவாயுங்கிற பயோகேஸ் உருவாகி பூமிக்குள்ளாடி போயிட்டு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பெரிய பிளாஸ்ட் ஆயிரும், பெரிய விபத்தாயிரும். பிடிச்சிட்டு எரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாம் ஜிகு ஜிகுன்னு எரிஞ்சு போயிடும். நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் எரியுமான்னு சொல்லிட்டு. ஏன் எரியாது? ஏப்பா எரியாது? நாம் என்ன தரம் பிரிக்கும் பொழுது மக்கும் குப்பை மக்காத குப்பையை நான் போடுறோம் இல்லை தானே? எல்லாம் கொண்டு போய் தானே கொட்டுறீங்க. மக்கிற குப்பையெல்லாம் இந்த குழியில் போடு, மக்காத குப்பையெல்லாம் அந்த குழியில் போடுன்னு இப்போ சொல்கிறீங்க கிடையாதுல்ல. இந்த மாதிரி எந்த விதமான அடிப்படை புரிதலுமே இல்லாத ஒரு நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்து நம்மளுடைய ராஜ்மோகன் கல்வித்துறை அமைச்சர் அண்ணா அவர் என்ன சொல்லிக்கிறாரு, அமெரிக்காவே நம்மக்கிட்ட இருந்து ஒரு பிச்சை வாங்கியிருக்குதுங்க, அந்த பிச்சை தான் சுந்தர் பிச்சை அப்படிங்கிறாரு. சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழராக இருந்து இங்கேருந்து போனார், உண்மைதான். அவர் படித்தது வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிக்கூடம் தான். ராஜ்மோகன் அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, அவர் படித்தது வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி கிடையாது, தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறாரு. +2 வரைக்குமே தனியாரில் தான் படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் ஐஐடி போய்க்கிறாரு. இந்த மாதிரி இப்போ அவர் வந்து தமிழ் வழி கல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் ப்ரமோஷன் பண்ணுறாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் தவறான விஷயம். இப்போ இன்றைக்கி வந்து இவர் சொல்கிறாரு, அமைச்சர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சுந்தர் பிச்சை தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு போனார், இதுவே நம்மளுக்கு பெருமை தாங்கங்கிறாரு. நாளைக்கு ஒரு 6வது கொஸ்டின் பேப்பரில் ஒரு ஜிகே கொஸ்டினில் இது வருது, பொது அறிவினால் வருது. இந்த மாதிரி வந்து சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் நிறுவனத்தின் தலைமை இயக்குனராகிய சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமானு கேட்டால் ஒரு பையன் தமிழ் மீடியம்னு போட்டான்னு இங்கே அவனுக்கு 1 மார்க் இல்லைம்பாங்க. அந்த பையன் இந்த காணொலி கொண்டுட்டு போயிட்டு அந்த வாத்தியார்கிட்ட காமிச்சு, இல்லைங்க அமைச்சரே தமிழ்நாட்டுடைய அமைச்சரே சொல்லியிருக்கிறாரு சுந்தர் பிச்சை வந்து தமிழ் மீடியத்தில் படித்தாருன்ட்டு, நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி வாத்தியாரை கேள்வி கேட்டால் வாத்தியார் என்ன சொல்லுவார்? ஏப்பா அவருக்கு தான் தெரியல, தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க அரசியல்வாதிங்க, நீயும் ஏப்பா அதை நம்பிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு உடனே கூகுளில் தட்டி காட்டுவாங்க. இந்த மாதிரி சுந்தர் பிச்சை எஜுகேஷன் ஆரம்ப கால கல்வின்னு சொல்லி போட்டிங்கன்னா கூகுளில் இருக்கிறத காட்டுவாங்க. ஏப்பா நீ படிக்கிற பையன், உனக்காச்சும் சிந்தனை வேணாமா? மற்றவங்களை பற்றி பேசாது, நீ படிக்கிற பையன் தானே, பள்ளிக்கூடம் வரல, பேக் மாட்டிட்டு வரல, சாயங்காலம் வீட்டுக்கு போய் படிக்கிறியா படிக்கலையா, இதெல்லாம் உனக்கு தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி படிக்கிற பையனை பார்த்து கேட்பாங்க. அடுத்தது அமைச்சர் கீர்த்தனா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடமா போய் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணும்போது இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு, அரசு பள்ளிக்கு போயிட்டு ஸ்கூல் படிக்கக்கூடிய அந்த ஒரு பாப்பாட்ட இங்கிலீஷில் கேள்வி கேட்குறாங்க. அந்த பாப்பா பதில் சொல்லுது, ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற பாப்பா. உடனே என்னங்குது, கடைசி பெஞ்சில் அந்த பாப்பா இவங்க போகும்போதே குறை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிற பாப்பாட்டா அவங்க அப்பா பேர் என்ன, நீ என்ன, உனக்கு என்ன வயசாதுன்னு சொல்லி இங்கிலீஷில் கேட்குறாங்க. அது வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லி நினைக்கல கூடாது. அந்த சின்ன பொண்ணுகிட்ட போய் அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த கீர்த்தனை அமைச்சரை போய் கேட்குறாங்க. கேட்டவுடனே அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு சொன்னோடனே, நீ சொல்லிட்டம்மா, உன்ன மாதிரியே 5வது பெஞ்சு கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. கேட்டு என்னங்குது, இங்கிலீஷ் கற்றுக்கோங்க, இனிமேல் இங்கிலீஷ் தான் எல்லாமே, இங்கிலீஷ் தான் அனைத்துமேங்குது. ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல. ஆங்கிலம் ஒரு மொழி, அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அடுத்தது தமிழன் பார்த்திபன், நம்ம சேலம் மாவட்டத்தை சேர்ந்த போக்குவரத்து துறை, சேலம் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர். கோயம்பேடு போகிறாரு. கோயம்பேடு போகும்போது அங்கே ஒரு நபர் வந்து என்னங்கிறாரு, எனக்கு வந்து பஸ்ஸெல்லாம் போயிடுச்சுங்க இல்லைன்னு சொல்லும்போது என்னங்கிறாரு, ஒன்று பஸ்ஸு வரும்னு சொல்லணும், இல்லைன்னா அதிகாரிகளை கூப்பிட்டு ஜாயின் பண்ணிட்டு வரணும். அப்போ இவர் ஏதோ பிரச்சனையாப்பா பாருங்கப்பா என்னென்னு கேட்டு சொல்லுங்கப்பாங்களாம். கண்ணே இந்த வீட்டை பாருக்கண்ணே, நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வெளில போகிறோங்கண்ணே அப்படின்னு சொல்லணும். இல்லையா வெளியில் போகிறோம் அப்படிங்கிறதப்ப, தம்பி ஏதோ தவறு நடந்திருக்குது, சரி பண்ணிக்கலாம், கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க, இருங்க ஒரு 10 நிமிஷம் இருங்க தம்பின்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு, செல்லம் நீ சாப்பிட்ட செல்லம், நான் ஒன்றும் சாப்பிடல செல்லம், நீ சாப்பிட்டு தெம்பாக இருக்கிற, நான் ஒன்றும் சாப்பிடல வரட்டா அப்படின்ட்டு போனால் அது என்ன சினிமா டயலாக் மாதிரி இல்லை? இது எந்த விதத்தில் ஏற்புடையது? நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மக்களே